இப்போது நாம் முதலாவதாக நகர்வன பகுதியில் பார்க்க இருப்பது நீலகிரி மாவட்டம். மலைகளும் சோலைகளும் வனங்களும் வனவிலங்குகளும் நிறைந்த ஒரு அருமையான மாவட்டம். அதிலும் நீலகிரி மாவட்டம் சாலைகள் என்று சொன்னால் பல வளைவுகள், கொண்ட ஊசி வளைவுகள் என்று பல வளைவுகளையும் சாலைகளையும், சாலை பணி நடக்கின்ற போதும் கடந்து வருவது, வாகனத்தை ஓட்டுவது என்றாலே இதற்கு தனி பயிற்சி எடுத்தால்தான் நீலகிரி மாவட்டத்திலே வாகனம் ஓட்ட முடியும் என்ற நிலைமை இருந்து வருகிறது. இந்த நிலையில் கோவை, மேட்டுப்பாளையம், ஈரோடு, திருச்சி என்ற பல பகுதியிலே வாகன ஓட்டிகள் இங்கே நீலகிரி மாவட்டத்தில் வாகனம் ஓட்டுகின்ற போது சற்று குறைவாக வாகனத்தை கவனமில்லாமல் செலுத்தி விடுகிறார்கள். இதன் காரணமாக விபத்துகள் அவ்வப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை போல உதகைக்கு வர ஒரு வாகனம் பர்லியார் அருகே 10 அடி பாலம் என்று சொல்லுகின்ற இடத்தில் பொலிரோ வாகனம் பள்ளத்தில் கவர்ந்து விபத்துக்கு உள்ளானது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இதில் ஓட்டுநர் அந்த இடத்திலே பலியானதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. கணவன் மனைவி இருவருமே இந்த பொலிரோ வாகனத்திலே நீலகிரி மாவட்டத்திற்கு பர்லியார் அருகே வருகின்ற போது ஒரு வளைவில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்து ஏற்பட்டவுடன் வாகனம் ஓட்டிகளும் பொதுமக்களும் அங்கே இருந்த மக்களும் ஓடி சென்று காப்பாற்றி அவர்களை வாகனத்திலே ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தை உடனடியாக காவல்துறைக்கும் தெரிவித்திருக்கிறார்கள். பர்லியார் பகுதியிலே இருந்த காவல்துறை சேர்ந்தவர்களும் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு விபத்து என்ற முதல் தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.